பிரபல பாலஸ்தீன் தலைவர் மர்வான் இஷா கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் அறிவிப்பு. எந்த ஆதாரமும் இல்லாத வதந்தி என ஹமாஸ் மறுப்பு. இஸ்ரேல் தாக்குதலில் இருந்து 3 முறை உயிர் தப்பிய மர்வான் இஷா யார் இவர்? ஹமாஸ் அமைப்பின் இராணுவ பிரிவான அல்-கசாம் படையின் இணைத் தலைவர் மர்வான் இஷா. இவர் கொல்லப்பட்டதாக முதலில் அமெரிக்காவும் பிறகு இஸ்ரேலும் அறிவித்துள்ளன. அதே நேரம் இதற்கு எந்த ஆதாரமும் இல்லை என்றும் இஸ்ரேல் நடத்தும் சைக்காலஜி வார் என ஹமாஸ் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் யார் இந்த மர்வான் இஷா என்பதை பற்றி இந்த தொகுப்பில் பார்க்கலாம். இவரது பெற்றோர் அல் மஜ்தல் என்ற பாலஸ்தீன் நகரத்தை பூர்வீகமாக கொண்டவர்கள். 1948ஆம் ஆண்டு இஸ்ரேல் தனி நாடாக தன்னை அறிவித்துக் கொண்டு அல் மஜ்தல் நகரை கைப்பற்றியது. அந்த நகர்தான் தற்போது அஸ்கலான் என்ற இஸ்ரேல் நகரம். அங்கிருந்து அகதிகளாக வெளியேறிய மர்வான் இஷாவின் பெற்றோர் காசாவில் உள்ள அல்புருஜ் அகதிகள் முகாமில் தஞ்சமடைந்தனர். அந்த முகாமில் தான் மர்வான் இஷா 1965ஆம் ஆண்டு பிறந்தார். காசா இஸ்லாமிய பல்கலைக்கழகத்தில் படித்த அவர் சிறந்த பாஸ்கெட்பால் வீரராக உருவெடுத்தார். இஸ்ரேலுக்கு எதிராக நடைபெற்ற முதல் இத்திபதா போராட்டத்தில் மாணவராக பங்கேற்ற அவர் இஸ்ரேலால் கைது செய்யப்பட்டார். அத்துடன் அவரது படிப்பு, விளையாட்டு ஆகியன முடிவுக்கு வந்தது. விடுதலையான பிறகு மீண்டும் இஸ்ரேலால் பல வழக்குகளில் கைது செய்யப்பட்டு பின்னர் விடுதலையானார். இவருக்கு திருமணமாகி 4 குழந்தைகள் இருந்த நிலையில் 2 குழந்தைகள் இஸ்ரேலால் உயிரிழந்தனர். அவரது 9 வயது மகனுக்கு எகிப்தில் மேல் சிகிச்சை தேவைப்பட்ட நிலையில் அவரது குடும்பம் காசாவை விட்டு வெளியேற இஸ்ரேல் அனுமதிக்கவில்லை. இதனால் உரிய சிகிச்சை கிடைக்காமல் அவரது மகன் உயிரிழந்தார். கடந்த 2023ஆம் ஆண்டு இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் அவரது மற்றொரு மகனும் கொல்லப்பட்டார். மர்வான் இஷா மட்டுமே 3 முறை இஸ்ரேல் தாக்குதலில் இருந்து உயிர் தப்பியுள்ளார். இஸ்ரேலின் மிகவும் எச்சரிக்கைக்குரிய நபர்கள் பட்டியலில் இடம் பிடித்த இவர் 2006ஆம் ஆண்டு குண்டு வீச்சிற்கு ஆளானார். படுகாயத்திற்கு பிறகு சிகிச்சை பெற்று உயிர் பிழைத்தார். அதற்கு பிறகு 2014ஆம் ஆண்டு இவர் தங்கியிருந்ததாக கருதப்பட்ட வீட்டின் மீது இஸ்ரேல் குண்டு வீசியது. அதிலும் உயிர் தப்பினார். 2021ஆம் ஆண்டு மீண்டும் இவர் தங்கியிருந்ததாக கருதப்படும் வீட்டின் முன்பு இஸ்ரேல் குண்டு வீசியது. அந்த தாக்குதலில் இருந்தும் தப்பினார். அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய யூனியனின் தடை செய்யப்பட்ட பாலஸ்தீன தலைவர்கள் பட்டியலில் இவரும் இடம் பிடித்தார். 2011ஆம் ஆண்டு இஸ்ரேல் வீரர் கிலாட்டை விடுவித்து அதற்கு பதிலாக 1000த்திற்கும் மேற்பட்ட பாலஸ்தீனிய கைதிகள் விடுவிக்கப்பட்ட நிகழ்வின் போது பொதுவெளியில் தோன்றினார். அதற்கு பிறகு இவரை யாரும் பார்க்கவில்லை. 13 ஆண்டுகளாக இவரது ஒரு புகைப்படம் கூட வெளியாகவில்லை. ஹமாஸ் இராணுவ பிரிவு தலைவர் முகமது டெய்ஃபின் இணைத் தலைவராக இருந்தார். இந்த சூழலில்தான் மார்ச் 9 அல்லது 10ஆம் தேதி இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் இவர் கொல்லப்பட்டதாக இஸ்ரேலும் அமெரிக்காவும் கூறியுள்ளன. முன்பு அவர் காயமடைந்து சிகிச்சை பெற்று வரலாம் என கூறப்பட்ட நிலையில் இந்த தகவல்கள் அனைத்தையும் ஹமாஸ் மறுத்துள்ளது. இது குறித்து தெரிவித்துள்ள அல் ஜசீராவின் சீனியர் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் மார்வன் பிஷாரா கூறும் போது, மர்வான் கொல்லப்பட்டதற்கான ஆதாரம் இதுவரை வெளியாகவில்லை. ஒருவேளை கொல்லப்பட்டிருந்தாலும் ஹமாஸ் அமைப்பில் தலைவர்களுக்கு பஞ்சமில்லை. அந்த பதவியை நிர்வகிக்க மர்வான் போன்ற பல தகுதியான தலைவர்கள் உள்ளனர். இதற்கு முன்பும் ஹமாஸ் தலைவர்கள் கொல்லப்பட்ட போது இதுதான் நடந்துள்ளது என அல் ஜசீராவின் சீனியர் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் மர்வான் பிஷாரா தெரிவித்துள்ளார்.